தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி மாநாட்டில் நடந்த அதிசயத்தை பாருங்கள். நேற்றைய தினம் திருச்சியில் நாம் தமிழர் கட்சி மாநாடு நடைபெற்றது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 10 லட்சத்துக்கும் அதிகமான தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த மாநாட்டில் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசிவிட்டு உரையாற்றி முடித்த பிறகு வேட்பாளர்களை அறிவித்தார். வேட்பாளர்கள் முடிந்தவுடன் மாநாடு நிறைவடைந்தது. மாநாடு நிறைவடைந்ததும் மாநாட்டில் உள்ள தொண்டர்கள் தாங்கள் அமர்ந்திருந்த நாற்காலிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்துவிட்டு ஒழுங்காக வரிசைப்படுத்தி அடுக்கி வைத்துவிட்டு சென்றார்கள். மேலும் கட்டுக்கோப்புடன் நடந்து கொண்டார்கள். சுயமரியாதையுடன் நடந்து கொண்டார்கள். மற்ற மாநாட்டில் பார்த்தோம் என்று சொன்னால் தொண்டர்கள் வரும்பொழுதே சரக்கடித்து விட்டு வருவார்கள். மாநாட்டு திடல்களில் நாற்காலிகளுக்கு மத்தியில் கீழே அமர்ந்து சீட்டு விளையாடுவார்கள். பிரியாணி பொருளங்களை வாங்கி வைத்து தின்பார்கள். சரக்கு அடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி மாநாடு கட்டுக்கோப்புடன் நடைபெற்றது. தொண்டர்கள் மாநாடு முடிந்தவுடன் தாங்கள் அமர்ந்திருந்த நாற்காலிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்துவிட்டு வரிசையாக சென்றார்கள். இது காண்போரை அதிசயத்தை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலும் இந்த மாதிரி நடந்து கொண்டால் பிரச்சனைகள் வராது. கட்சி தலைவருக்கும் எந்த கெட்ட பெயரும் வரக்கூடாது.